Hello friends, welcome to Fantasy Gurthama YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 35வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு என்ன நடக்குது அப்படின்னா டெல்லி வர்ஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் சொல்லலாம். இந்த டேட்ல மதியம் 3:30 மணிக்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்சும் வந்து நடக்கிறதுக்கு. இது வந்து மதியம் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அகமதாபாத்தோட பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஸ்டார்ட் அப் இன்சைல் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் டேன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்டார்டிங் இந்த பவர் பிளேலயே ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக்லி சப்போர்ட்டிங் இருக்கும். பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. ஸோ ஸ்ட்ரைக்லி அட்வான்டேஜ் வந்து இருக்கும் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும். இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்துருக்குங்க. இந்த ஆப் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும் இந்த ஆப். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸும் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இந்த ஆப்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது என்னால ஒரு 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ண முடியல, ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டா கொடுத்து என்னால பிளே பண்ண முடியல, நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இந்த ஆப் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் இந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது நீங்க ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணா போதும், கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. உங்க ஆப்பனன்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காருன்னு பாத்துக்கலாம். அதுக்கு தகுந்த வகையில் நீங்க எந்த பிளேயரை பிக் பண்ண ஈஸியா வின் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணீங்கன்னா ஈஸியா அதுல வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நிறைய இருக்கும். மறக்காம இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம GST TDS முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 30 செகண்ட்ல உங்களால மணியை வந்து வித்ட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததான் வெனு ரெக்கார்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஒரு 38 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 17 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ண டீம் 20 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 220 மேல ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. 200+ சுருட்டிட்டாங்க அப்படின்னா ஈஸியா சேஸ் பண்ண டீம் அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 197 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 61 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 41 விக்கெட்டும் ஸ்பின்னர் 20 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் வந்திருக்கு இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. அதுல DC 3 மேட்சஸும் GT 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க நிலைமையா இருக்கட்டும், பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்கட்டும், டெல்லி தான் வந்து டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க. ஓகே, பாரத ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக் பஷர் மெக்கர், அபிஷேக் புரால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கருண் நாயர், KL ராகுல், அக்சர் பட்டேல், டர்ஷன் ஷாப், அஸ்டோ சர்மா, விபிராஜ் நிகாம், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா. ஸோ இதுதான் டெல்லியோட ஒரு ப்ராப்பர் 12 பேரா வந்து இருக்காங்க. இதுல அபிஷேக் புரால் தான் இம்பாக்ட் பிளேயரா வந்து வெளியே போறாரு. அதுக்குள்ள முகேஷ் குமார் தான் வந்து உள்ள வராரு. ஓகே, அடுத்ததா GT
ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், வாஷிங்டன் சுந்தர், ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, அர்ஷத் கான், ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஸோ இதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் வந்து இருக்காங்க. இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷித் கான் 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. முகமது சிராஜ் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. மோஸ்ட்லி இதே லைனப்ஸ்ல போனாங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், ஷாய் கிஷோர் 4 ஓவரை பவுல் பண்ணிட்டு அர்ஷத் கான் 2 ஓவர், வாஷிங்டன் சுந்தருக்கு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பின்னருக்கு பெரிய டேன் இருக்கிறதுனால 2 ஸ்பின்னரோட போதும், ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது ஃபாஸ்ட் பவுல் உள்ள வந்தார் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் வந்து பிளே பண்ண மாட்டார். அப்படி இல்லைன்னா இதே லைனப்ஸ் இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன் தான் அவங்க பிளே பண்ணுவாங்க. அடுத்ததா டெல்லியில 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த 4 பவுலருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இதுல எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமாரோட ஓவர் 1 ஓவர் கம்மி பண்ணிடுவாங்க. மோஹித் சர்மாவோட 1 ஓவர் கம்மி பண்ணிட்டு அக்சர் பட்டேல் 2 அதிகபட்சம் 3 ஓவர் அப்படிங்கறத பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர், குல்தீப் யாதவ் 4 ஓவர், அக்சர் பட்டேல் கூட சம்டைம்ஸ் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. அந்த ஆப்ஷனை கூட பவுல் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸை மற்ற பவுலர்ஸ் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த டீமோட பிளேயர் லிஸ்ட்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துருவோம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக் பெஷர், மெக்கர் 50-50 ஆப்ஷனாவே நீங்க ட்ரை பண்ணிக்கிங்க. ஏன்னா நல்ல லாஸ்ட் சீசன் அவர் பிளே பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் சுத்தமாவே வரல. இவர் இன்னும் ஏன் வெளியே எடுக்காம வச்சிருக்காங்கன்னா ஃபேப் டு பிளீஸ் ஒரு இன்ஜுரி, அதனால வெளியே வந்து உட்காந்துருக்காரு. அவர் எல்லாம் ஓகே, அவர் உள்ள வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஜாக் பெஷர், மெக்கரை வெளியே கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. ஃபேப் டு பிளீஸ் தான் வந்து பிளே பண்ணுவார். இன்கேஸ் இந்த மேட்ச் ஃபேப் டு பிளீஸ் பிளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா சேஸ் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபேப் டு பிளீஸ்க்கு ஒன்னார் கேப்டன் வைஸ் சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அப்படி இல்லை ஃபேப் டு பிளீஸ் வரல, ஜாக் பெஷர், மெக்கர் தான் பிளே பண்றாரு அப்படின்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்க. 10ல ஒரு 2 டீம்லயாச்சும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எப்ப அவர் ரிட்டர்ன் ஃபார்முக்கு வருவாருன்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து அடிச்சிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஸ்கோர்லயே ஒரு 100+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாக் பெஷர், மெக்கர் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு 3 டீம்லயாச்சும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்குக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா இருப்பாரு. நான் ரிஸ்க் எடுக்க தயார் நினைக்கிறவங்க மட்டும் வேணா ஸ்மால் லீக்கு ஜாக் பெஷர், மெக்கர் இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லைங்கிறவங்க அவங்களை தவிர்த்துட்டு நீங்க அடுத்த பிளேயர்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் லாஸ்ட் மேட்ச் டெல்லியில பிளே பண்ணாங்க. அந்த வெனுல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப டோட்டலி ஃபிளாப், ரொம்ப பெரிய ஸ்கோர் வந்து அடிக்கல. விளையாண்ட எல்லா மேட்சும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த சீரீஸ் அவருக்கு டோட்டலாவே ஃபிளாப்பா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்றேன். இவர் வந்து ஸ்மால் லீக் நீங்க கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு. அபிஷேக் புரல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் பேக் டு ஃபார்ம் வந்து சொன்னோம். ரீசெண்டா விளையாண்ட எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. இன்னும் 50+ ஸ்கோர் அடிக்கல, பட் எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. பட் இவருக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்பாக்ட் பிளேயரை வெளியே வந்து போயிடுறாருங்க. அது வந்து ஒரு பெரிய மைனஸா வந்திருக்கு. அந்த கேச்சஸ் மூலியமா, அந்த ஃபீல்டிங் மூலியமா பெருசா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அபிஷேக் புரல் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா சரி, பேட்டிங் ஆர்டர்ல 25 ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். கருண் நாயர் லாஸ்ட் மேட்ச் தேவையில்லாத ரன் அவுட். ஸோ அதை நான் ஒவ்வொரு மேட்சும் சொல்றதா ஃபீல்டர்ஸை பொறுத்தவரை இந்த பேட்டிங் ஆர்டர்ல உள்ள இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் கரெக்டா அவங்க வந்து பண்ணிக்கிறதுக்கு இல்லை. அந்த கரெக்டான கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரன் அவுட் அவங்க மேட்ச்ல வந்து தவிர்த்திடலாம். பட் அந்த கம்யூனிகேஷன் இல்லாதனாலதான் கருண் நாயர் லாஸ்ட் மேட்ச் வந்து இயர்லயே மொத்த பால் ஒரு பால் கூட பிடிக்கல, டக் அவுட் அப்படிங்கிற ரன் அவுட்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டார். பட் இந்த மேட்ச் கருண் நாயர் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட், கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் தான் இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. பட் இவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா வெளியே உக்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிறார். இனிமே நான் வெளியே உட்கார மாட்டேன், பெர்ஃபார்மன்ஸ் நான் காட்டி நான் ரெகுலரா 11ஸ்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு வராரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, கருண் நாயர் இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. KL ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலயமா ரன் அவுட், ஸ்டம்பிட், கேச்சஸ் மூலயமா ஆவரேஜா வந்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல இருந்து 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம் 50+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ 40+ பெருசா இருக்குன்னு தேவையில்லை. ஒரு கம்மியா ஒரு 25+ ஸ்கோர் அடிக்காருன்னு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு KL ராகுல். ஒன் ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அக்சர் பட்டேல்
அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் போல் பண்றாரு, 3 ஓவர் போல் பண்றாரு, 2 ஓவர், இந்த மாதிரி அவர் பவுலிங் ஆப்ஷனை குறைச்சிக்கிட்டே வராரு. நல்லா மற்ற பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் கிட்டா அவரோட பவுலிங் ஆப்ஷனை குறைச்சிட்டே வராரு. பட் பவுலிங்ல சுத்தமா விக்கெட்டிங் ஆப்ஷனே இல்ல. இந்த சீரீஸ்ல அவர் பிளே பண்ண மேட்ச்ல ஒரு மேட்ச்ல கூட விக்கெட்டிங் ஆப்ஷனே சுத்தமா இல்ல. அப்படியே எடுத்தாலும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. அதுவும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான் வந்து கிடைக்குது. ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, பட் அந்த ஃபீல்டிங்ல கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. அதனால பெருசா அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இல்ல. இந்த மேட்சும் பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம் இல்லையா, கம்பல்சரி விக்கெட் அப்படிங்கிறத அக்ஷர் பட்டேல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் பொறுத்தவரைக்கும் பேட்டிங் ஆர்டர் கிட்ட எப்படி வேணா பின்னாடி போகுதுங்க. சோ சம்டைம்ஸ் டாப் ஆர்டர்ல வராது, சம்டைம்ஸ் பின் தங்கி போயிட்டு இருக்காரு. டஸ்ட் சர்மா அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அதாவது டாப் ஆர்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர்ல 2-3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அது அக்ஷர் பட்டேல் வராரு. 10, 12, 13 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவுது. ஒரு ஸ்கோர் நல்ல யூஸ் ஸ்கோர் கொண்டு போனோம் அப்படின்னா அதனால ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப் தான் வராரு. அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் தான் வந்து வராரு. சோ அப்படி இருக்கும்போது ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப் இந்த மேட்ச் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. நல்ல பேட்டிங் ட்ராக் இந்த வேணும். அதுல ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப் அவர் எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடணும் பார்ப்பாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப் வந்து நான் ஆவரேஜா ஒரு 35+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல தாங்க வந்து நிக்கிறாரு. மேட்ச் கண்டிப்பா 2 கேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிடுறாரு. சோ இந்த மேட்ச் பேட்டிங்ல வந்து ஒரு 35ங்கும் போது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் ஃபீல்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் போது கிட்டத்தட்ட ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸ்ல ஜாக் விசமேக்கர் ரிஸ்கான ஆப்ஷன் அவர் தேவையில்லை அவர் அவாய்ட் பண்ணிருங்க. அபிஷேக் பூரல், கருண் நாயர் இவங்க 2 பேர்ல இருந்து எனி ஒன் பிளேயர். கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர். ஏன்னா அக்ஷர் பட்டேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் வருது, பவுலிங்ல பெருசா விக்கெட் கிடைக்கல. அப்படி இருக்க ஆப்ஷன்ல ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப், அக்ஷர் பட்டேல் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்தது அஸ்தோ சர்மா. ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர். டாப் ஆர்டர்ல ஏர்லயே விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதுவும் செகண்டா பேட் பண்றாங்கன்னா மட்டும் அஸ்தோ சர்மாக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் நீங்க அவரை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்னா அவர் வந்து ஒரு டார்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு டாப் ஆர்டர்ல கொண்டு போயிடுவாங்க. இவர் அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் விழுந்து இவர் வந்து அடிச்சாலும் பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் அவர் வந்து எதிர்பார்க்க முடியாது. செகண்டா பேட் பண்றாங்க, டாப் ஆர்டர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிரும், ஏர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. அந்த ஸ்கோரை வந்து பினிஷிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல அஸ்தோ சர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த ஸ்கோரை வந்து பினிஷிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா அதுல அஸ்தோ சர்மா கண்டிப்பா சுத்தமா பிளேயரா வந்திருக்க மாட்டாரு. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்ததா விப்ராஜ் நிகாம். விப்ராஜ் நிகாமை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஒரு பவுலரா வந்திருக்காரு. இந்த வெனுல லெக் பிரேக் பவுலருக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸுமே இருந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் பேட்டிங் ஆர்டரும் வராரு, அதுல ஒரு 5ல இருந்து ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சல் ஸ்டார்க், நான் லாஸ்ட் மேட்சே வந்து சொல்லியிருந்தேன், மிச்சல் ஸ்டார்க் அதுக்கு முன்னாடி அந்த 2 மேட்சஸுமே கொஞ்சம் சொதப்பலா இருந்துட்டாரு. பட் அவரோட ஃபார்ம் இந்த மேட்ச் கண்டிப்பா பேக் டு ஃபயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி பேக் டு ஃபார்ம்ல இருந்தாரு. விக்கெட் பெருசா கிடைக்கலனாலும் டீம் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான தருணமா இருந்திருந்தாரு. எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். இந்த மேட்சும் சேம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாரு, செகண்டா போல் பண்ணாரு சரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மிச்சல் ஸ்டார்க் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் பவர் பிளேலே ஒரு போல் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகேஷ் குமார் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். கேச்சஸ் மூலமா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. பர்டிகுலரா செகண்டா போல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். மோஹித் சர்மா அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பவுலரா வந்திருக்காரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க, மோஹித் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்ததா ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் இந்த 3 பேருமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் வந்திருக்காங்க. இந்த 3 பேருமே ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஸ்கோரர்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுல சுமன் கில் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க, சாய் சுதர்சன், சுமன் கில் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஓகே, இந்த வெனுல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியே விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. பட் இந்த வெனுல இவர் வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் வைஸ் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்பாவே வந்திருப்பாரு. சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சேஸ் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனாவும் வந்து இருப்பாரு. சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஃபார்ம். ரீசெண்டா அந்த எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம் வந்திருக்காரு. இந்த வெனுல ஆவரேஜ் 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. நல்ல ஸ்கோர் வச்சு நல்லா நவுத்திட்டு இருக்காரு. பட் இவர் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அந்த ஒரு ஓவர் பவுலர்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாரு. அந்த ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா பவுலர்ஸ் அந்த ஆப்போனன்ட் இருக்க டீமுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் சாய் சுதர்சன் நீங்க எப்படிதான் பந்து போறாலும் நான் அடிச்சுதான் ஆடுவேன்னு சொல்லி அடிச்சு வேற அளவு ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு ஸ்மால் லீக்கு கண்டிப்பா சாய் சுதர்சன் கேப்டன்ஷிப், சுமன் கில் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் சாய் சுதர்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 20-25+ ஸ்கோர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா சாய் சுதர்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமா ஆவரேஜா சேம் 20+ ஃபேண்டசி பேட். பேட்டிங்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெனுலையும் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்கு. போத் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல வந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் தான் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்படியே பிளே பண்ணாரு அப்படின்னா பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம கரண்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். பவுலிங் சுத்தமா வந்து எடுபடாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லாட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எனக்கு தேவையான ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸா கொண்டு வரலாம். வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ஏதாவது ஒரு பிளேயரை வந்து அவர் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் உள்ள இருந்தாரு அப்படின்னா பவுலிங்ல இருந்து அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பார். இன்கேஸ் வாஷிங்டன் சுந்தர் உள்ள இல்ல அப்படின்னா ரூதர்ஃபுட் டாப் ஆர்டர்ல வந்துருவாரு அண்ட் ஷாருக் கான் இந்த மாதிரி வச்சிருந்து வேற ஒரு பவுலரா உள்ள கொண்டு வருவாங்க. சோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன காம்பினேஷன் அப்படி இருக்கு நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். அடுத்த ரூதர்ஃபுட் 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்ட் பேட்னா ஒரு கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா செகண்ட் பேட்னா டாப் ஆர்டர் இருக்கவங்களே பேட்டிங் ஆடுற முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல கடைசி அந்த ஒரு 20+ ஸ்கோர்ல தான் வந்து ஒரு விக்கெட் விழுவுது. அதுக்கப்புறம் தான் ரூதர்ஃபுட் வந்து பேட்டிங் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருது. சோ அப்படி இருக்கும்போது ரூதர்ஃபுட் ஃபர்ஸ்ட் பேட்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் பேட்னா நீங்க 50 ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா சம்டைம்ஸ் இவங்க பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி கொண்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறது இல்ல. ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஷாருக் கான் இந்த மேட்ச் ஒரு 20 ஒரு 25+ ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். ராகுல் திவாட்டியா பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10 ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அர்ஷத் கான் 2-3 ஓவர் ஆவரேஜா வந்து போல் பண்ணிடுறாரு. இன்கேஸ் ஒரு ஃபாஸ்ட் பாலர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அர்ஷத் கான் மினிமம் 2 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்ட் போல் பண்ணாலும் சரி அர்ஷத் கான் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா டாப் ஆர்டர்ல அர்ஷத் கான் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு, ராகுல் திவாட்டியா அதுவும் கொஞ்சம் 7 விக்கெட் வந்துருச்சுன்னா ரஷீத் கான் அதுக்கு முன்னாடி மேலேயே வந்துடுறாரு பேட்டிங் ஆர்டர். சோ அப்படி இருக்கும் போது அர்ஷத் கான் மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பவுலிங்ல இருந்து மட்டும் ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பட் இந்த வெனுல பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லாத ஒரு பவுலரா வந்து இருக்காரு. லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ண பார்க்கும் பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்காரு. ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இந்த இதுல பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிறதுன வாய்ப்புகள் வந்து இருக்கும் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரஷீத் கானை ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணுவோம். டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சுட்டுப்பாங்க இருப்பாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு டவுட் தான். அவர் வந்து அந்த மேட்ச்ல அவருக்கு இருக்க மாட்டாரு. சாய் கிஷோர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்ல விக்கெட் கேப்ஷன்ல ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் தான் வந்திருக்காரு. சோ சாய் கிஷோர் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். முகமது சிராஜ் ரொம்ப ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஓகே லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி அந்த மேட்ச்ல நல்ல விக்கெட்ஸ் எடுத்தாரு. ரீசனா அந்த மேட்ச்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பட் இந்த வெனுல எப்படி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும். ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓகே லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுல பிளே பண்ணும்போது சொல்லியிருந்தேன் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, விக்கெட்ஸ் நல்லா எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் பார்க்காம வெனுல எந்த மாதிரி ரெக்கார்ட் வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு. சோ இந்த வெனுல முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல.
எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும். பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் போல் பண்றானா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க, 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா போல் பண்றானா இவரை நீங்க 50 ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ஜிடில ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல இந்த 3 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இந்த 3 பேரும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் ஆகணும். போத் இன்னிங்ஸ்லுமே வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் பிளே பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட் பண்ணும்போது போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். முகமது சிராஜ் செகண்டா போல் பண்றாரோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ ஹை பர்சன்டேஜ் இருக்காரு, நீங்க ஆப்ஷன் பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். அது டெல்லியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பூரல் போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 20 இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும். ஹை பர்சன்டேஜ் பிளேயர் கண்டிப்பா டிஃபரன்ஸ். அதாவது ஜாக் பஷர் மெக்கரா அபிஷேக் பூரலாங்கும் போது அபிஷேக் பூரல் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. கேஎல் ராகுல் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அக்சர் பட்டேல், ட்ரெஸ்டன் ஷாப் 2 பேர்ல எனி ஒரு பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு, ரொம்ப இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாரு. குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல எந்தெந்த பிளேயருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடில ரஷித் கான், ஷாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஜிடி டாப் ஆர்டர்ல இருக்க இந்த 3 பேருக்குமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். பிரசித் கிருஷ்ணா ஒரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்க ஜிடி அப்படின்னா ரஷித் கான், ஷாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா இவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா டாப் ஆர்டர் இருக்க 3 பேருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அதே லோ பர்சன்டேஜ்ல டெல்லியை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. விபிராஜ் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் போல் பண்றா வேணா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப 2 டீம்ல கூட பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், சுமன் கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சாய் சுதர்சன், ஜாஸ் போட்ல 2 பேர்ல என்ன பிளேயர் கேப்டன் வைஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே டெல்லியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா இருப்பாரு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கருண் நாயர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் போல் பண்றானா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஜிடியை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் பிளே பண்ணாரு அப்படின்னா அவருக்கு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.